ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் இருக்கிற கவுண்ட் ஏ, கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இன்ஃபெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்னென்னா, எக்ஸலில் நம்மளுக்கு நியூமரிக் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி தரோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்கிட்ட இந்த டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து எனக்கு கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியணும். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், நான் ஸ்கோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 25 வருது. இப்போ நம்ம இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நம்மளால ஒரு நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. வாங்க அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஈக்குவல் கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், நான் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கவுண்ட் பண்ணால் எனக்கு 0 தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணாது. ஒன்லி நியூமரிக் வேல்யூஸை மட்டும் தான் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும். செகண்ட் ஒன், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன்னா என்ன சொல்கிறதுனா, கவுண்ட் ஏன்றது மீன்ஸ் கவுண்ட் எல்லாமே கவுண்ட் பண்ணி, ஏன்றது வந்து ஆல் எல்லாமே கவுண்ட் பண்ணி எனக்கு. ஆனால் எம்டி செல் இருக்கக்கூடாது. எம்டி செல் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுன்னு சொல்கிறது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இந்தமாரி இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த எரர் ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது என்கிட்ட. இது எல்லாமே நான் கவுண்ட் பண்ண சொல்கிறேன். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் ஏ ஓப்பன் ப்ராக்கெட், நான் இப்போ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு 20 வருது ரிசல்ட். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 5 blanks மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளாங்க்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன வருது, 20 rows இருக்குது நம்மளுக்கு வேல்யூஸு. அதுதான் நம்மளுக்கு இங்கே 20 வருது. கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். பட் இந்த கவுண்ட் ஏன்ற மீன்ஸ் ஆல் எல்லாமே எனக்கு கவுண்ட் பண்ணு, ஆனால் பிளாங்க் இருக்கக்கூடாது எனக்கு நான் சொல்கிறேன். ஸோ அங்கே எப்படி ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. தேர்ட் ஒன், கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா செட்டில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ மட்டும் கவுண்ட் பண்ணணும் நம்ம மீன் பண்ணோம்னா அதுக்கு நம்ம வந்து கவுண்ட் இஃபை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ என்கிட்ட வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மட்டும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியணும். அது இல்லைனா எனக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கவுண்ட் இஃப். இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே, ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ நான் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ க்ரைட்டீரியா எனக்கு வந்து இங்கே வந்து ஐடின்னு இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற பாருங்கள் ப்ராக்கெட். எனக்கு இப்போ பார்க்குறப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் ஓவரால் 7 members இருக்காங்க. அவங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஐடி 1 2 3 4 5 6 7. ஓவரால் எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து 7 members இருக்காங்க. சப்போஸ் நான் இதை ஐடின்னு எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல ஹெச்ஆர்னு மாற்றினா எனக்கு ஹெச்ஆர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 6 members இருக்காங்க. அதுவே நீங்கள் ஃபினான்ஸ்னு மாற்றுறப்போ பாருங்கள், ஃபினான்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு 6 members இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கவுண்ட் இஃப்ன்றது என்னதுன்னா, நம்மளால் ஒரு க்ரைட்டீரியா மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால் கவுண்ட் பண்ணிவிடும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணுன்றது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது. ஃபோர்த் ஒன், கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனல் லைக் கவுண்ட் இஃப் மாதிரி தான். பட் இதில் வந்து கவுண்ட் இஃப்ல வந்து நம்ம மல்டிபிள் க்ரைட்டீரியா கொடுக்க முடியும் நம்மளால். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி ஏஜ் வந்து எனக்கு 20 மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணு. அப்படி இல்லையா, எனக்கு ஏஜ் 20 மேலே இருக்கணும். ஸ்டேட் வந்து எனக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணு. ஸோ 3 க்ரைட்டீரியா இங்கே வருது. ஸோ சப்போஸ் இதுவும் எல்லாமே எனக்கு இது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறோம். எனக்கு வந்து ஜெண்டரில் வந்து எனக்கு மேல் மட்டும் எனக்கு வேணும், அதை மட்டும் கவுண்ட் பண்ணு சொல்லி. ஸோ இந்த 4 இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபோர்த் கொஸ்டின் நம்மளுக்கு என்னன்னா, ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். மேல்ஸ் பாருங்க, ஹவு மெனி மேல்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மேல், செகண்ட் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கணும். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னா மேல். ஸோ நான் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான க்ரைட்டீரியா வந்து எனக்கு மேல். ஸோ அது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் க்ரைட்டீரியா வந்து என்ன பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கணும். ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் வந்து நான் அதையும் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஓவரால் வந்து மேல் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து 6 members இருக்காங்க. இது பட் பேக் எண்டில் எப்படி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணணும்.
ஃபில்டர் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தது வந்து மெயில் ஃபில்டர் அவுட் ஆனதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணுவோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டை மார்க்கெட்டிங் இருக்கிறாங்களான்னு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் இப்படி வரும் நம்மளுக்கு. செகண்ட் ஒன் வந்து பார்க்குறப்ப என்னதுன்னா, கிரைட்டீரியா வந்து ஃபீமேலாக இருக்கணும். பட் ஏஜ் வந்து 30 இல்ல 30க்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்கள எனக்கு கவுண்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து நம்மளுக்கு ஃபீமேல்ஸ் இருக்கணும். ஸோ நான் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்க்குற செகண்ட் கிரைட்டீரியா வந்து எனக்கு வந்து ஏஜ் 30 நான் சொல்லியிருக்கிறேன். 30 இல்லை 30க்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீமேலில் வந்து ஏஜ் 30 மேலே ஒர்க் பண்ணுறவங்க மட்டுமே 3 பேர் தான். சப்போஸ் இந்த ஃபீமேல்னு எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல மேல் போட்டால் நம்மளுக்கு அதை நான் கவுண்ட் பாருங்கள் 7 பேர் இருக்காங்க. அதுவே நான் இந்த இடத்துல வந்து 4th கொஸ்டினுக்கு வந்து நான் மாத்திரம் பாருங்கள் ஃபீமேல்னு. நம்மளுக்கு யாருமே இல்லை, ஃபீமேலில் மார்க்கெட்டிங் டீமில் யாருமே இல்லை. பட் நம்மளுக்கு இருக்காங்க மேல் மட்டும் இருக்காங்க. இதை வச்சு நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதுதான் நம்மளுக்கான கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு ஒரு நியூமரிக் வேல்யூஸ் மட்டுமே கவுண்ட் பண்ணும். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான டைப் எப்படி சொல்றதுன்னா ஆல் கவுண்ட் ஏன்றது ஆல் மீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும். பட் பிளாங்க் செல்ஸை மட்டுமே கவுண்ட் பண்ணாது. கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு வந்து ஒரே கிரைட்டீரியா வச்சு எனக்கு கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் என்கிட்ட 2-3 கிரைட்டீரியா இருக்குது, நிறைய கிரைட்டீரியா இருக்குது. அதை வச்சு நான் கவுண்ட் பண்ணேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வேணும் அது வேணும் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன்.